குட் மார்னிங். இன்றைக்கி மசாலா தோசை கறி இல்லாட்டா சாகு எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சு தரேன். கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகும் கடலைப்பருப்பை தாளிச்சுவோம். கடுகு வடிக்கிறோன்னே பொடிப்படியாக வைக்கிற பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுங்கோ. இப்போ வெங்காயம் போட்டு வதக்கிங்கோ. வெங்காயம் வதக்கின பின்ன கொஞ்சம் உப்பு, மஞ்சப்பொடி, தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிறோன்னா வேக வச்ச உருளைக்கிழங்க போட்டுங்கோ. இது கொஞ்சம் மேஷ் பண்ணி போட்டுங்கோ. நல்லா மிக்ஸ் பண்ண பின்ன மசாலா தோசைக்கு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். ரவா இட்லிக்கு யூஸ் பண்ணுறதுனா கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துங்கோ. மசாலா தோசை சாகு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி எப்படிக்கு சொல்லுங்கோ. பாய்.